கிரிக்கெட்ல வந்து வீடியோ மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கிடையே இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர்ந்த ஏனையவர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களில் ஒரு பகுதியினருக்கும் மறைமுகமாகவும் அந்த கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் உறுதியாக இந்த புதிய அரசியல் சாசனம் உருவாக்கப்படும் போது, புதிய யாப் உருவாக்கப்படும் போது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் போது நீங்களும் இந்த தீர்வை குழப்பக்கூடிய மாதிரி வடகிழக்கிலே நடந்து கொள்ள வேண்டாம் என மறைமுகமாக கூறியிருப்பதாகத்தான் நான் அறிகின்றேன். எனவே நாங்கள் தமிழ் மக்கள் வடகிழக்கு, குறிப்பாக வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் அதன் தலைமையையும் பலப்படுத்தினால் மாத்திரம்தான் எதிர்காலத்தில் எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை, இந்த அரசாங்கத்தை, இந்த கூட்டு அரசாங்கம், அதாவது இலங்கையின் பெரும்பான்மை கட்சிகளாக மாறி மாறி ஆட்சிக்கு வரக்கூடிய இரண்டு பிரதான கட்சிகளும் இணைந்து ஆட்சி செய்யும் இந்த ஆட்சி காலத்திலே எமக்கான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால் எதிர்காலத்திலே எந்த காலத்திலும் ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் சென்றுவிடும். அந்த நிலைமை மாற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவிர, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரை தவிர நமக்கெல்லாம் தெரியும், சம்பந்தன் ஐயாண்ட அனுபவம், அரசியல் அறிவு யாருக்குமே வடகிழக்கிலே இல்லை. அவரை விட்டால் எமக்கு ஒரு அவரது மரணத்தின் பின்பு, நான் நேரடியாக கூறினாலும் அவரது மரணத்தின் பின்பு கூட எங்களுக்கு ஒரு உறுதியான தலைமை கிடைக்கும் என்பதை நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பிறகு எத்தனை வெட்டுக்கள் வருகின்றதோ, எத்தனை பிரிவுகளாக மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட எத்தனை பிரிவுகளாக செல்ல போகின்றதோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலத்தில், அவரது காலத்தில் நாங்கள் அவரது கரத்தை பலப்படுத்தி எமக்கு நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ள நாங்கள் அனைவரும் உறுதி பூண வேண்டும் என்றுதான் எனது ஆசை. ஏனென்று சொன்னால், நாங்கள், என்னை பொறுத்தமட்டில், நான் அரசியலுக்காக, பதவிகளுக்காக உங்கள் முன் வந்தவனும் அல்ல, அரசியலுக்குள் வந்தவனும் அல்ல. எங்களது பாதை, எனது பாதை வேறாக இருந்தது. படிக்கும் காலத்தில் புத்தக பையை தூக்கி எறிந்துவிட்டு உயிரையும் துச்சமாக மதித்து துப்பாக்கியை ஏந்தி எமது மக்களின் விடுதலைக்காக போராடிய நாங்கள் விபத்தின் மூலம், அரசியலில் வந்த விபத்தின் மூலம்தான் அரசியலுக்குள் வந்திருக்கின்றோம். இன்று கூட இது எனக்கு 3வது நிகழ்வு. நான் அலுவலகத்தில் இருப்பது மிக குறைவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்றால், இந்த கடந்த வெள்ளத்திலே ஆனைகட்டிய வெளி கிராமம் முற்றாக துண்டிக்கப்பட்டு விட்டது. ஏனைய பிரதேசங்களில் இருந்து, ஆனைகட்டிய வழியிலிருந்து மண்டூர் செல்லும் பாதையில் 3 முறிப்புகள் அந்த ரோட்டால் எந்த பைசிக்கிள் கூட போக முடியாது. ஒரு சுகையினம் வந்தால் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட மக்கள் போக முடியாத நிலைமை, பாடசாலைக்கு ஆசிரியர்கள் வர முடியாத நிலைமை. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கதைத்து, பிரதேச சபையுடன் கதைத்து, காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் அங்கேயே நின்று பிரதேச சபை செயலாளரை அழைத்து, உதவி ஆணையாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளரை அழைத்து அந்த பாதையை வாகனங்கள் போகும் அளவிற்கு செப்பனிட்டுக் கொண்டிருந்தோம். பின்பு 14ஆம் குளனில் விளையாட்டு போட்டி முடித்துத்தான் இங்கு வந்திருக்கின்றேன்.